வருஷா வருஷம் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் சங்கோஷ்டி சமயத்துல. இந்த வருஷம் நம்ம லான்ச் பண்ற முதல் ப்ராடக்ட் அவதார கிரீடா அப்படின்னு ஒரு சில்ட்ரன்ஸ் கேம். பசங்களா கவனிங்கோ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஊனோ கேம் தெரியும் இல்லையா? ஓகே, ஊனோ கேம் எப்படி இருக்கும்? நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த நம்பரையும் கலரையும் மேட்ச் பண்ணி பண்ணி விளையாடணும். யார் கையில முதல்ல கார்டு காலியாருதோ அவ தான் வின்னர். இது நார்மல் ஊனோ. அவதார கிரீடா அப்படிங்கிறது என்னன்னா சம்பிரதாய அடாப்டேஷன் ஆஃப் ஊனோ. அதுல நம்ம தசாவதாரங்களை கான்செப்டா எடுத்துட்டு இருக்கோம். தசாவதாரத்தை நம்ம நம்பர்ஸா வச்சுட்டு இருக்கோம். நம்பர்ஸ் 1 to 10 will correspond to each அவதாரம். நம்பர் 1 மத்ஸ்ய அவதாரம், நம்பர் 2 கூர்மா அவதாரம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அவதாரத்துக்கும் 6 ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு. அவதாரத்தினுடைய பேர், அவதாரத்துல எந்த சாது காப்பாற்றப்பட்டிருக்கா, அதாவது மத்ஸ்யாவதாரம் அப்படின்னா சத்யவிரத பாண்டியன் அப்படிங்கிற சாதுவை காப்பாத்தினார் இல்லையா, அந்த சாது. அதே மாதிரி சகா அப்படின்னு ஒரு அவதாரத்திலயும் உண்டு. இப்போ கிருஷ்ணாவதாரத்துல சகா அப்படின்னா அர்ஜுனன், சரியா? சோ சாது சகா. அதுக்கப்புறம் அந்த அவதார விஷயமா ஒரு ஸ்லோகம், தசாவதார ஸ்தோத்திரத்துல இருந்து இருக்கிற ஸ்லோகம், அது ஸ்லோகா கார்டு. அதுக்கப்புறம் கதா அப்படின்னு ஒரு கார்டு, அந்த அவதாரத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டு. இந்த மாதிரி 6 ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு அவதாரத்தை பத்தியும் நம்பர்ஸா இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படி நம்பர்ஸ் இருக்கும் ஃபார் ஈச் அவதாரம். So you'll have 60 cards corresponding to தசாவதாரம்ஸ் ஆஃப் பெருமாள். இது ஒரு சைடு ஆஃப் த கார்டு. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு ஆஃப் த கார்டு லைட் சைடு இது இல்ல, okay, lighter side of the card will be தசாவதாரம் ஆஃப் பெருமாள். இப்போ ஊனோ ஃபிளிப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்குலாம்? ஃபிளிப் பண்ணி விளையாடலாம். சோ டார்க் சைடு ஆஃப் த கார்டு வரும். அது என்னதுன்னு கேட்டா அதுதான் 10 ஆழ்வார்களை பத்தி. இப்ப ஆழ்வார்கள் 12 பேரு, ஆனா 11 தான் சொல்றோம். காரணம் என்னன்னா ஆண்டாளும் பெரிய ஆழ்வாரும் ஒரே கோஷ்டி, நம்மாழ்வாரும் முதற்கவி ஆழ்வாரும் ஒரே கோஷ்டி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதனால ஆழ்வார்களுக்கும் இதே மாதிரி 10 கார்டு, 10 கலர்ஸ். நம்பர்ஸ் 1 to 6 will correspond to ஆழ்வார் திருநாமம், அவதார ஸ்தலம், திருநக்ஷத்திரம், அவரை பத்தின பிரபந்தம், தட் இஸ் பிரபந்தசாரம் பாட்டு, அதுக்கப்புறம் கதை. இந்த மாதிரி 6 ஆஸ்பெக்ட்ஸ் ஆழ்வார் விஷயமா இருக்கும். சோ நீங்க ஊனோ விளையாடுற மாதிரியே விளையாடலாம். இதை தவிர ஊனோல எப்படி நம்மளுக்கு பிளே அகெயின் கார்டு இருக்கும் இல்லையா, ரிப்பீட் கார்டு, லூப் கார்டு இருக்கும். அந்த மாதிரி த்விஜா அப்படின்னு ஒரு கார்டு உண்டு. அதே மாதிரி பிளிப்புக்கு ஒரு தனி கார்டு உண்டு. இதை தவிர ஸ்பெஷல் கார்ட்ஸ் அதெல்லாம் சிலது உண்டு. அது என்னன்னு கேட்டா ஆச்சாரிய அனுகிரகம் கார்டு, ஆழ்வார் அனுகிரகம் கார்டு, பெருமாள் அனுகிரகம் கார்டு, தாயார் அனுகிரகம் கார்டு, இப்படி 4 எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் உண்டு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, இந்த அனுகிரகம் கார்டு உங்களுக்கு கையில கிடைச்சதுன்னா நீங்க உங்க கையில இருக்கிற சம் கைண்ட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் கீழே போடலாம். இப்ப ஆச்சாரிய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்? லைஃப்ல நல்லது நடக்கும் இல்லையா, வெற்றி கிடைக்கும். அதனால வெற்றிக்கான வழியா கையில இருக்கிற சில கார்ட்ஸை நீங்க டிஸ்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பெஷல் கார்ட்ஸ் எல்லாமும் இருக்கு. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க விளையாட ஆரம்பிச்சேன்னா நன்னா விளையாடலாம், நிறைய பேர் சேர்ந்து விளையாடலாம், நிறைய நாழி விளையாடலாம். ஊனோ மாதிரியே இருக்கக்கூடிய அவதார கிரீடா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஊனோல கடைசியில செகண்ட் லாஸ்ட் கார்டு இருக்கிறச்சே நம்ம என்ன சொல்லுவோம்? ஊனோ. இப்ப என்ன சொல்லணும்? கிரீடா அப்படி சொல்லணும், சரியா? கிரீடா சொல்லலைன்னா காட் கிரீடா, சரியா? சோ இதுதான் அவதார கிரீடா கேம், இந்த வருஷத்தினுடைய கேம் இது. இதுக்கு முன்னாடி 2 வருஷமா நம்ம கேம்ஸ் போட்டு இருக்கோம். நாத தர்சனம் சங்கோஷ்டியில ஞான யாத்ரா அப்படின்ற கேமை போட்டோம். அது மொனோபலிய காப்பி பண்ணி அதனுடைய சம்பிரதாய வெர்ஷனா இருந்தது. போன வருஷம் ராமானுஜதயா சங்கோஷ்டியில ராமாயண ஸ்மிருதி அப்படிங்கிற மெமரி கேமை போட்டோம். இப்போ இந்த வருஷம் ஊனோ மாதிரி அவதார கிரீடா. சோ வருஷா வருஷம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் ஆச்சாரிய அனுகிரகத்துல கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதுக்கு மேல அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா
காமிக் புக் சீரீஸும் நம்ம போட்டு இருக்கோம். இந்த வருஷம் நம்ம ராமானுஜர் கதையை போட ஆரம்பிச்சிருக்கோம். குரு பரம்பரா சீரீஸ் காமிக்ஸா போட்டு இருக்கோம். அகைன் நாத தர்ஷனத்துல நம்ம போட்டது நாதமுனிகள் புஸ்தகம். ஸ்ரீரங்க விஜயத்திலேயே நாதமுனிகள் புஸ்தகம் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த வருஷம் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி போட்டோம். போன வருஷம் ஆளவந்தார் போட்டோம். இந்த வருஷம் ராமானுஜர் 4வது புஸ்தகம் இந்த சீரீஸ்ல. சோ அது காமிக் பத்தின விஷயம். எல்லார்கிட்டயும் அந்த காமிக் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பேக் பேக்ல அந்த காமிக் காப்பி இருக்கும். சோ எல்லாரும் அதை வாசிச்சுக்கலாம். நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியறது 4 காமிக் புக்ஸ். இதுக்கு மேல இந்த வருஷம் போட்ட முக்கியமான புஸ்தகம் கோவில் திருவாய்மொழியினுடைய இங்கிலீஷ் வெர்ஷன். இது திருவாராயிரப்படி, தாத்பரிய ரத்னாவளி, இதனுடைய சுருக்கங்கள்லாம் வச்சு ஸ்ரீ யுவே வாசுதேவாச்சார் சுவாமியினுடைய உபன்யாசத்தை பேஸ் பண்ணி இந்த புஸ்தகம் வந்திருக்கு. இதனுடைய தமிழ் வெர்ஷன் போன வருஷம் ரிலீஸ் பண்ணோம். நிறைய பாகவதாள்லாம் இங்கிலீஷ்ல இது இருந்தா சௌரியமா இருக்கும்னு அபிப்பிராயப்பட்டதுனால இந்த வருஷம் இங்கிலீஷ்ல கோயில் திருவாய்மொழி புஸ்தகம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹேண்டியான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான புஸ்தகம். அப்படியே எடுத்து ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். அடுத்தபடியா இங்கிலீஷ்ல நம்ம பூஸ்துதி புஸ்தகத்தை போடுறோம். போன வருஷம் ஸ்ரீஸ்துதி இங்கிலீஷ் வெர்ஷன் போட்டது. இந்த வருஷம் அதே மாதிரி பூஸ்துதி புஸ்தகம் அர்த்தத்தோட பதார்த்தம், அன்வயம், விசேஷார்த்தம் எல்லாம் சேர்ந்து இங்கிலீஷ்ல ஒரு புஸ்தகமா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரிலீஸ் இந்த வருஷம் என்னன்னு கேட்டா ஸ்ரீ தேசிக ஸ்தோத்ராணி சான்ஸ்கிரிட் ஒன்லி புஸ்தகம். இப்போ நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கிற டெக்ஸ்ட்ல பாட்டபேதங்கள் இருக்கு. சில சமயத்துல இந்த சமஸ்த பதங்கள்லாம் ரொம்ப நீளமா போட்டுட்டா வாசிக்கிறதுக்கு சௌரியமா இருக்க மாட்டேங்கிறது. அதனால இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னா ரீடர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சந்தை ஃப்ரெண்ட்லி புக். சந்தை சொல்றதுக்கு பிரிச்சு சொன்னா சௌரியமா இருக்கு. சில சமயத்துல அது பெருசா இருந்தா எப்படி பிரிக்கிறது அப்படின்ற சம்சயம் எல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாதபடி வார்த்தைகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரிச்சு போட்டு, தேவையான இடத்துல ஹைஃபன்லாம் போட்டு, ஹைஃபன் போட முடியாத இடத்துல அடியில பதச்சேதம் போட்டு, பாட்டபேதங்கள் எக்ஸாஸ்டிவா போட்டு, இருக்கிற எல்லா கிரந்தங்கள்ல இருந்தும் தேடி பாட்டபேதங்கள் போட்டு ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த புஸ்தகம் ஒண்ணு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்பிகேல. சோ இதுவும் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான ரிலீஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆழ்வார்களுடைய ஒரு போட்டோ கட் அவுட். ஆழ்வார்கள் 12 தேசிக சம்பிரதாயப்படி எப்படி எழுதிருக்காலோ அங்கேருந்தெல்லாம் தேடி பிடிச்சி அந்த போட்டோஸை கம்பைல் பண்ணி இது ஒரு ஷீட்டா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆத்துல இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போட்டோஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப காமனா இருக்கிற போட்டோஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஆனா இது தேசிக சம்பிரதாயபரமா ஆழ்வார்கள்லாம் எழுந்துள்ள இருக்கிற ஒரு போட்டோ. எல்லாரும் இது அவசியம் ஆத்துல மாட்டிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இதுக்கு மேல இந்த வருஷ கேலண்டர், இந்த வருஷ கேலண்டர்னுடைய தீமும் தசாவதார ஸ்தோத்திரம் தான். நம்ம பல வருஷங்களா கேலண்டர்ஸும் போட்டுன்னு வந்துட்டு இருக்கோம் வருஷா வருஷம். முதல் வருஷம் திவ்ய தேசங்கள் கேலண்டரா போட்டோம். அதுக்கப்புறம் துவாதச நாமம் கேலண்டரா போட்டோம். போன வருஷம் அஷ்டலக்ஷ்மி தாயார்கள் எல்லாரையும் கேலண்டர்ல போட்டோம். இந்த வருஷம் தசாவதார ஸ்தோத்திரத்தை அந்த தசாவதார மூர்த்திகளுடைய பிக்சர்ஸோட சேர்ந்து கேலண்டரா போட்டிருக்கோம். எல்லாரும் அந்த கேலண்டரையும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவசியம் பார்த்து, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கேலண்டர் அப்படின்னு ஃபீட்பேக்லாம் வந்தது. திதிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு அட் அ கிளான்ஸ் அப்படின்னு. ஸோ எல்லாரும் இந்த வருஷமும் அந்தந்த மாசத்துல அந்தந்த தசாவதார மூர்த்தியை தியானிச்சு இந்த கேலண்டர் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.